ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் த வேர்ல்ட் ஆஃப் நவி. எனக்கு வீடியோ பார்த்துட்டு நிறைய கால்ஸ் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி திட்டினாங்க, ஏன் அழுதுகிட்டே வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் சுச்சுவேஷனில் அதே மாதிரி வேறு யாருனா இருந்தாங்கன்னா நான் போட்ட வீடியோவுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். என் மேலே இருக்க அன்புனால அவங்களுக்கு இப்போ புரியலை, அவ்வளோதான். திட்டினதுக்கும் நன்றி, அக்கறைக்கும் நன்றி. அப்புறம் இந்த வளையல் என்னோடய அண்ணன் பொண்ணோட மேரேஜ்க்கு வாங்கினேன். அப்போ போடல, நான் பச்சை கலர் வளையல் போட்டதுனால எனக்கு இந்த கல்யாண வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். இது நிறைய வாங்கி வச்சுருந்தேன். நான் எப்போ போனாலும் இந்த கல்யாண வளையல் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதுவும் 2-4 என்னோடய சைஸு, கைக்கு கச்சிதமாக. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு முருகரை பார்க்க போகலான்னு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கோவிலுக்கு நான் போகிறேன். பக்கத்துலேயே எங்கெல்லாம் போக மாட்டிங்களா, அங்கே தான் போவீங்களான்னா, சில பேருக்கு சில கோவில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோவில் என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷல். நான் அங்கே போனாலே ஏதோ ஒரு நல்ல வைப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன கோவில் தெரியுமா? இது சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது, பாரிஸ் கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், முருகர் கோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கோவிலில் சில வீடியோஸ்லாம் எடுத்தேன், அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன், அவக்கோட சீரம். நல்ல ட்ரை ஸ்கின்னு, இது கூட பொறியாகிடுச்சு பார்த்தீங்களா. அப்புறம் நான் இச்கல் லோஷன்லாம் போட்டு கொஞ்சம் காம் பண்ணியிருக்கேன் ஸ்கின்னை. அப்புறம் நல்லா விங் வரைஞ்சிட்டு, அப்புறம் லாக்மியோட இந்த ஷேடு ப்ரௌன் ஷேட் லிப்ஸ்டிக், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வெள்ளையாக தெரியறேன்ல இந்த வீடியோவில், ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் காரணம். அண்ட் இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சாரீ வித் பிளாக் ப்ளவுஸ் எது கூட போட்டாலும் அது மேட்ச் ஆகிடும். அப்புறம் ஹிமாலயாவோட காஜல், எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்களேன். நான் டார்க்காக இன்னொரு காஜல் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது சுத்தமாக மர்ஜ் ஆகவே ஆகாது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும். அண்ட் தென் பிளாக் பொட்டு, அது எப்போவுமே பிளாக் போட்டு வச்சாலே ஒரு அழகு வந்துடும். எனக்கு மற்ற கலர்ஸோட பிளாக் மேலே ஒரு அதிகமான அன்பு, காதல்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அப்படி தானே. ஒயிட் பிளாக் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்புறம் கீழே கொஞ்சம் டார்க் மெரூன் ஷேடு, மெஜந்தா ஷேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் கண்ணு நல்லா ஹைலைட்டடாக தெரியும்ல, அதனால். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு பெண்ணு வச்சு ஒரு செயின், அண்ட் காதில் அந்த கம்பல் ஜிமிக்கியோட அந்த ஜிமிக்கியை எடுத்து கழட்டிட்டேன். மேலே இருக்க அந்த ஸ்ட்ரெட்டை மட்டும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கேன்னா? நேற்று அழுத நவிக்கும் இந்த நவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? நான் இனிமேல் அந்த மாதிரி வீடியோ போடவே மாட்டேன். ரொம்ப ஹாப்பியஸ்ட் வீடியோ தான் போடுவேன். எந்த சூழ்நிலையிலும் என்னோடய கோவத்தையும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வாழ்க்கையை மாற்றி செம்மையாக அடுத்த வருஷம்லாம் இந்த டைமுக்கு வேறு லெவலில் இருக்கோம். இதை நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். நவி மட்டும் இல்லை, இதை பார்க்குற எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு அச்சீவ் அவர் கோல்ஸ். அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? சாவி எடுத்துட்டேன், தழுவி கிளம்பிட்டேன். அண்ட் சுவிட்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்ப வேணாமா? அப்புறம் வாங்க என் கூடவே கோயிலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் டு பி கண்டினியூட். வெளியே இருந்து சாவி எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். காலையிலேருந்து இவன் வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். அந்த ஓட்டையில் அவன் தெரியிறானா, அங்கேருந்து கையை விட்றான் என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவன் கூட 2 நிமிஷம் விளையாடிட்டு சரி கிளம்பி போயிட்டோம். 2 வீலரில் தான் போனோம். ஸோ அப்படியே காத்தோட்டமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.